ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பொன்சேகா கிச்சன். இன்றைக்கி நம்ம ப்ரெட்டை யூஸ் பண்ணி குலோப்ஜாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தேவையான ப்ரெட் எடுத்துக்கிறலாம். நான் 12 பீஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ப்ரெட்டோட ஓரத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லா ப்ரெட்டையும் அந்த ஓரங்களை கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாகவும் ப்ரெட்டை கட் பண்ணிடுங்க. பாருங்கள், ஓரங்கள்லாம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் எல்லா ப்ரெட்டோடையும் ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது சின்ன சின்ன பீசஸாகவும் கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிடலாம். நீங்கள் பவுடர் பண்ணும்போது ரொம்பவும் பவுடர் பண்ணிடக்கூடாது. நம்ம அந்த பவுட்ரு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு சொரசொரப்பாக இருக்கணும். அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரெண்டாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாகவும் 2 பாகாக பிரித்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு பவுடர் பண்ணால் போதும். ரொம்ப மையாக அரைச்சிடக்கூடாது. இதை ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம மாற்றிடலாம். இப்போ இதோட காய்ச்சாத பால் நான் 3/4 கப்பு எடுத்திருக்கேன். இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சிடணும். மாவு ரொம்ப கெட்டியாகவும் பிசைஞ்சிடக்கூடாது. 3/4 கப்பு பாலுக்கு இந்த அளவுக்கு நல்லா நெகர்த்தியாகவே வரும் மாவு. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சி வச்சிடலாம். கீரல் விழுகாத அளவுக்கு மாவை நல்லா உருட்டி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா உருட்டிடுங்க. இப்போ நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சிடலாம். அடுப்பில் ஒரு பவுல் வச்சுக்கோங்க. இப்போ 1 கப்பு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணி காய்ச்சிடுறோம். இப்போ அதோட 3 ஏலக்காய் ஆட் பண்ணிடுங்க. ஏன்னா பாகு நல்லா மணமாக இருக்கும், அதனால் நம்ம ஏலக்காய் ஆட் பண்ணுறோம். நல்லா கிண்டி விட்டுருங்க. வச்சுட்டு எங்கேயும் போயிடக்கூடாது, நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ அதை நம்ம தொட்டு எடுத்து பார்த்தா ஒரு கம்பி பதம் வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதை இறக்கிடலாம். நம்ம இப்போ இதை பொரிச்சு எடுக்க போகிறோம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அந்த உருண்டைகளை ஒன்றொன்றாவும் அடுத்தடுத்து போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம உருண்டைகளை போட்டதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் மாற்றிடுங்க. ஏன்னா உள்ளது நல்லா வேகணும். இப்போ எல்லாம் நல்லா எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டுருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் சரிசமமாக வெந்துடும். இப்போ நம்ம பாகில் அரை எலுமிச்சப்பழ சாறு பிழிஞ்சிடலாம். லெமன் பிழியலை அப்படின்னா பாகு நம்மளுக்கு கெட்டி ஆயிரும். அதனால் நம்ம பாகு காய்ச்சி இறக்கி வச்சதும் அரை லெமன் நம்ம புழிஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இப்போ ஒவ்வொன்றா எடுத்து பாகில் நம்ம இதோட ஆட் பண்ணிடலாம். பாகு கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருக்கணும். அப்போ தான் குலோப்ஜாம் நல்லா உப்பி வரும். பாகு உங்களுக்கு கெட்டி ஆயிடுச்சு அப்படின்னா லைட்டாக சூடு பண்ணிடுங்க. சூடு பண்ணுனா நம்மளுக்கு அந்த கெட்டித்தன்மை போயிடும். இப்போ பாருங்கள், குலோப்ஜாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம போட்டு 2 ஹவர்ஸ் நல்லா ஊற விட்டோம் அப்படின்னா குலோப்ஜாம் நல்லா உப்பி வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.